ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயம்லாம் சொல்லும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளத்தூரை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்குறா. அப்படி அவர் நமக்கு ஆர்டர் கொடுக்கும்போது என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டார் அப்படின்னா, சப்வூஃபர் நல்லா லாங் பேஸாக இருக்கணுங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இதில் ரெண்டு உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தெரியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேலே 1313 கேபினில் செஞ்சது, கீழே பார்த்தீங்கன்னா 100 வாட் சேஸில் நம்ம செஞ்சது. ஏன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு சில வண்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது டேஷ்போர்டு ஆம்பிளிஃபையர் அதே சைஸில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சைஸ் இந்த 1313 தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் இருக்க டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜேஸில் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஓட ஸ்பேஸ் நமக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஏர் அவுட்லெட்டுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. அந்த யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஃபேனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஹீட்டை தள்ளாது. இந்த மாதிரி நீங்கள் டபுளாக போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஆம்பாகவும் சப்புக்கு ஒரு ஆம்பாகவும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆம்புமே உங்களுக்கு லைஃப் வரும். ஒரு சில நேரத்தில் நமக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலுமே நமக்கு மேலே இருக்கிற ஆம்பிளிஃபையர் தாராளமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் போட்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பீட் அண்ட் பிராண்டில் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்விட்டர்ஸ் என்ன அப்படின்னா டேபிக் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16,000 to 17,000 வரும். ஏன் இந்த ஆம்பிளிஃபையர் இவ்வளோ காஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நம்ம கொடுத்து இருக்கக்கூடிய சப்வூஃபரை ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா JBL 1300 வாட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம வாங்கும்போது மார்க்கெட்டில் 1500 வாட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லாதனால நம்ம 1300 வாட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். 1300 வாட்ஸுக்கும் 500 வாட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இருக்காது. ஆடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா இல்லை அதோடைய பேஸ் டெப்த்து தான் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 1300 பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பீக் பவர், 1500 பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பீக் பவர். ஒரு பீக் பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஹையர் வாட்டேஜ் வந்தால் அது கூடிய விஸ்டன் பண்ணக்கூடியது தான் அந்த 1500 சொல்லுவாங்க. நீங்கள் இது சோனி எக்ஸ்ப்ளோரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 சொல்லுவாங்க. அதுதான் அதோடைய ஹை பீக் பவர். திடீர்னு 1500 வாட்ஸ் வந்தால் கூட அதனால் விஸ்டன் பண்ண முடியும் அப்படின்னா அதனால் அந்த ஸ்பீக்கரால் மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் 1500 வாட்ஸு அப்படின்ற சொல்லுவாங்க. நீங்கள் ஆம்பிளிஃபையரில் கண்டினியூஸாக உங்களால் 1500 வாட்ஸை உங்களால் ட்ரைவ் பண்ண வைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா 1500 வாட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோடைய பவர் ஆம்ப் அடி வாங்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போயிடும். ஓகேங்களா. இப்போ ஹெவியாக ஒரு பேஸ் உட்காருது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட வாட்டேஜ்லேயோ இல்லை குறிப்பிட்ட ஆர்எம்எஸ்லேயோ வந்தது அப்படின்னா அதனால் விஸ்டன் பண்ணும். நீங்கள் 1500 வாட்ஸுன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் வராது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் என்ன அப்படின்னா நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கிற ஆம்பிளிஃபையரோடைய லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான ஐசி பார்த்தீங்கன்னா 40 நம்ம ஒரிஜினல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதோடைய ஒரிஜினல் ஐசியோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி 800 700 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி JBLும் சரி யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸும் சரி நல்லா டெப்த் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நம்ம அந்த பேஸ் டியூப் நம்ம காட்டல. ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டில் நம்ம என்ன பேஸ் டியூப் போடுறோமோ அந்த பேஸ் டியூப் தான். வைக்க ஒரு ஸ்பேஷியஸாக இல்லாதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஆல்ட்ரேஷன் அப்படின்னா லாங் பேஸ் என்னுடைய ஆம்பில் வரமாட்டேங்குது, இன்னொருத்தட்ட செஞ்சேன் வரமாட்டேதுன்றாங்க. ஃபஸ்ட்டு லாங் பேஸுன்றது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்தால் தான் உங்களுக்கு அந்த லாங் பேஸோட பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு காட்டும். சரிங்களா.
அந்த லாங் பேஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும்னா, நீங்கள் ஒரு பிரிட்ஜ்டு டைப் மோனோ யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். இது நீங்கள் பேரல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு 2 வோல்ட் 3 வோல்ட் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டி தாராளமாக வந்துடும். நீங்கள் சப்வூஃபரியில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணால் தாராளமாக வரும். அது நம்ம வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம். நம்ம சப்வூஃபர் ப்ரீ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த சப்வூஃபர் தான் சப்வூஃபர் ஆம்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் சிங்கிள் குவான்டிட்டியாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே ஒரு 5 10 அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட கொரியர் காஸ்ட்டு பேக் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த போர்டு நமக்கு எதுவுமே இருக்காது. நான் அந்த சப்வூஃபரை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம நேமில் போட்டிருக்கக்கூடிய சப்வூஃபர் ப்ரீ. இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எம்எஃப்ஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிடைக்காத வேல்யூ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் சிஎஃப்ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 2 பின்னும் நீங்கள் ஷார்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸே வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். பிசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் பிசிபி தான் போட்டிருக்கிறோம். நார்மல் பிசிபி இல்லாமல் கிளாஸ் பிசிபி தான் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த போர்டு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த போர்டு ரெடி பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்வூஃபரோட டிசைன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே காமன் தான். அதில் வச்சுருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். இதுவே நீங்கள் வேறு சப்வூஃபர் ப்ரீ வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த சப்வூஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மூத் பேஸ்க்காக தான் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா அந்த சப்வூஃபரை வந்து லைக் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த போர்டை நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்வீட்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் ஒரிஜினல் ட்வீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாமே ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்போயுமே உங்களுக்கு மாறாது. அதோட ஒரிஜினல் ஃபீல் உங்களுக்கு எப்போயுமே கிடைக்கும். நீங்கள் நார்மல் ஐசி போடுறதுக்கும் ஒரிஜினலாக யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டருக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய டெக்னீஷியன்கிட்ட ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போது தான் அதோடைய ஒரிஜினல் குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். மார்க்கெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி, ஃபோர்த் காப்பி வரைக்குமே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு காப்பி போக போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினலோட ஆடியோ கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியரை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்போர்டு வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்திங்கன்னா ஒரிஜினல். அதே மாதிரி நம்ம இதில் கேஎம்எஸ் உடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 547 டிரான்சிஸ்டருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 40/40 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கரகரன்னு அந்த ஓவர் கெயினால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கரகரன்னு பாடும். அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத மாதிரி நம்ம இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கும் சரி, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேல்யூக்கும் சரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி 40/40 பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு கெயின் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிரான்சிஸ்டர் பிடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் சப்ளைக்காக இருக்கட்டும், டுவெல் சப்ளைக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ வந்து நல்லாவே இருக்கும். பேக்கில் வந்து நம்ம ஒரு 2 பின் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா சப்வூஃபரோடைய ப்ரீ அவுட் போகிறதுக்காக. ப்ரீ அவுட்னா சிக்னல் மட்டும் இதில் உங்களுக்கு போகும். அதுக்காக வேண்டி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லையும் உங்களுக்கு அதோட ஆடியோ சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். இந்த இடத்துல என்னடா எம்சில் போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் நாம் அந்த கெயினை கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் அது எப்படி கெயினை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது, ஒரு டிரான்சிஸ்டர் பிடியில் வந்து எந்த மாதிரி நம்ம ஆடியோ நல்ல ஒரு தெளிவான ஆடியோ எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரு. இதுக்கு சப் ஆம்பை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா MSK உடைய 4 FET நம்ம ஒரிஜினல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய GR பிராண்டில் 12 to 36 வோல்ட்
கன்வெர்ட்டர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா இதில் நம்மளுடைய சப்வூஃபரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சப்வூஃபரை வந்து லாங் பேஸ் வர மாதிரி தான் இதில் நம்ம ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறோம். இதுவே நம்ம வந்து ஸ்மூத் பேஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சப்வூஃபரை வந்து இந்த சப்வூஃபரை மட்டும் இல்லை, எந்த சப்வூஃபரியாக இருந்தாலுமே நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நீங்கள் எப்படியாப்பட்ட சப்வூஃபரியாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 2 கெப்பாசிட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் பேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வோல்ட் to 4 வோல்ட் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அந்த ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் இந்த 2 கெப்பாசிட்டர் நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது அவுட்டுக்காக நம்ம வந்து 2 பின்னில் ஹெவியான வேக் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்புட்டுக்காக 2.5 ஸ்கொயர் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரப்பர் புஷ்லாம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நாளடைவில் இது ஒயர் வந்து தேஞ்சு உங்களுக்கு எதுவும் ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா சப்பாம்ப் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். கஸ்டமர் கேட்டது என்ன அப்படின்னா எல்லாமே எனக்கு தனித்தனியாக ஒயரில் கொடுத்துருங்க, நான் அங்கே லைன் கொடுக்குற மாதிரி மட்டும் இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ரிவ்யூ அவ்வளோதான். உங்களுக்கு இதோட சின்ன சின்ன கிளிப்பிங்காக வரும், ஒரு ஃபுல் வீடியோ ஆர்டிஸ்ட்டாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆனில் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபேன் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அந்த ஃபேனுமே பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்பிஎஸ்லேருந்து உங்களுக்கு ரன் ஆகிறனால அந்த ஃபேனோட சவுண்டு கேட்கும். நான் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபரோடைய மெயின் வால்யூம். இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப்க்கு நம்ம வைக்கலாம், அதுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது சப்வூஃபரோடைய ப்ரீ வால்யூம் நம்ம சொல்லலாம். இதில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா இங்கே இன்புட் நமக்கு வந்துடும், அது வழியாக அது ஆடியோ ட்ரைவ் ஆகும். நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் இப்போ வச்சு லெஃப்ட் ரைட்டில் பேஸ் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் 40/40 ப்ராப்பராக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வால்யூம் வச்சாலும் அந்த இறையிற சவுண்ட் உங்களுக்கு வராது. அதே மாதிரி கத்திக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வராது. அதே மாதிரி ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நைஸாக தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த ட்ரிபிளோட நைஸ்லேயே உங்களுக்கு தெரியும் அதோடைய சின்னஸ் வந்து எவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்றத. நான் உங்களுக்கு இதில் பேஸெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சப்வூஃபரோட வச்சு காட்டுறேன் பாருங்கள். சப்வூஃபரோட பஞ்ச் கேட்கும்போது தெரியும் நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மூத் அண்ட் ஹார்ட் அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாங் போகிறதுக்காக தான் அந்த ஹார்டுன்றது நான் சொன்னேன். ஏன்னா ஸ்மூத்து ஹார்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நல்லா உங்களுக்கு கேட்கும்போது ஒரு ஸ்மூத் பேஸாக இருக்கும், நல்லா லாங்காக உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கேட்கும்போது தெரியும் அந்த வாய்ஸோட ஷார்ப்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையருக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல ரிசல்ட்டாகவே எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.